ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال جل جلاله أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் எம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஜல்ல ஜலாலுஹு ஒருவனுக்கே சொந்தம் என அல்லாஹுவை புகழ்ந்தவனாக சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் இறுதி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நேர்த்தியாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் இவ்வுலகில் அல்லது மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எமது பெற்றோர்கள் உறவுகள் அனைத்து ஈமானிய உள்ளங்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என பிரார்த்தித்தவனாக அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இவ்வுலகில் வாழும் சந்தர்ப்பத்தில் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல் குர்ஆனிலோ அல்லது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் சுன்னாவிலோ எமக்கு ஏவி இருக்கிறார்களோ வழிகாட்டி இருக்கிறானோ அந்த விடயங்களை எம்மால் முடிந்தளவு எடுத்தும் எவைகளை விட்டும் எம்மை எச்சரிக்கை செய்து தடை விதித்துள்ளானோ அவைகளை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொண்டவனாக என்னுடைய ஹுத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரக்கூடிய சங்கை மிகு மாதங்களை சந்தித்தவர்களாக இந்த ஹுத்துபாவை நாம் இந்த ஹுத்துபாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக சமூகம் அளித்திருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம்மை படைத்த நோக்கத்தை தெளிவாக சொல்லி காட்டுகிறான். எமது அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹுவுக்காக என்று மாத்திரம் நிறைவேற்றுவதற்கான நோக்கத்துக்காக அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம்மை படைத்திருக்கிறான். அந்த நோக்கத்தை சரிவர நிறைவேற்ற என்னென்ன வழிகாட்டலெல்லாம் எமக்கு தேவைப்படுகிறதோ, என்னென்ன முறையில் அதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் எமக்கு பூரணமாகவே அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நமக்கு தந்தருளி இருக்கிறான். அல்லாஹ் அல் குர்ஆனில் நம்மை படைத்த நோக்கத்தை சூரா அஸ்-ஸாரியாத்தில் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்று சொல்வதை போல அல்லாஹுவை வணங்கக்கூடிய அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக எமக்காகவே இந்த உலகத்தில் உள்ள இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் படைத்திருப்பதாக சூரா அல் பக்ராவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹுவல்லதி ஹலக லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ
இந்த பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்தையும் உங்களுக்காக அவன் படைத்திருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, அதே போல அவனுடைய மகத்துவத்தை அவனை பற்றி அறிந்து உண்மையான முறையில் அந்த இபாதத்துக்களை தூய்மையாக செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே அவனுடைய பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்து அந்த படைப்புகளை பற்றி சிந்திப்பதன் மூலம் அல்லாஹ்வினுடைய வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பற்றி உண்மையான அச்சம் என்னுடைய அடியார்களுடைய உள்ளத்திலே ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த உலகத்திலே அவன் பல பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்திருக்கிறான். சூரா ஆல இம்ரானுடைய இறுதி பகுதியிலே அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். இந்த வானம் பூமி படைத்ததிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது, அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். நாம் பிறந்தது முதல் இன்று வரைக்கும், இல்லை மரணம் வரைக்கும் நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், இபாதத்துக்கள் செய்தாலும், அல்லாஹுவினுடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹுவுக்கு உண்மையான முறையில் கட்டுப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், அல்லாஹுவுக்கு மாறு செய்தாலும், எந்த ஒன்றையுமே செய்யாமல் தொழில் துறவு கூட செய்யாத நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், பிறந்தது முதல் அல்லாஹுவின் அழைப்பை ஏற்று மண்ணறையை சந்திக்கும் வரை எம்மை அந்த இரவு பகல் மாறி மாறி வந்து அந்த காலம் நம்மை அந்த மண்ணறையை நோக்கி எடுத்து சென்று கொண்டே இருக்கிறது என்பதை நாம் யாரும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு இனமும் மறுக்காத நிச்சயமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, படிப்பினை சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் இரவு பகல் மாறி மாறி வருகிறதிலே என்று சொல்கிறான் என்றால் நாம் எப்படி அதனை சிந்தித்திருக்கிறோம்? நாம் இந்த காலத்தை எப்படி இஸ்லாம் சொல்லும் அடிப்படையில் தம்முடைய காலத்தை பயன்படுத்துவதற்காக இப்படியான குர்ஆன் வசனங்களை வைத்து சிந்தித்திருக்கிறோமா? என்னுடைய இந்த நேரம் மிக பெருமதியானது, என்னுடைய இந்த காலம் மிக மிக பெருமதியானது, அவைகளை நான் சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் எனக்கு தந்த மிகப்பெரிய அருட்கொடை இந்த காலம். ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும் எம்மை விட்டும் கழிந்து செல்லும் பொழுது அதனை நாம் ஒரு கணம் திரும்பி பார்த்தால் நான் என்ன அந்த நாளில் செய்திருக்கிறேன் என்ற தெளிவு ஒவ்வொரு முஃமினுக்கும் இருக்க வேண்டும். ஆனால் துர்ப்பாக்கிய நிலை, மிக கவலைக்கிடமான நிலை, இன்று நாம் எத்தனையோ மணித்தியாலங்களை கழிக்கிறோம், எத்தனையோ நாட்களை கழிக்கிறோம். நாம் கழித்த நாட்களை, மாதங்களை, வாரங்களை நாம் சிந்தித்து பார்த்தால், ஒரு கணம் திரும்பி பார்த்தால், ஒன்று எமக்கு நினைவில்லாமல் இருக்கும், என்ன செய்தேன் என்ற ஞாபகம் நமக்கு இல்லாமல் இருக்கும், அல்லது நாம் செய்தது நன்மையான காரியங்களை விட பாவமான காரியங்கள் அதிகரித்த நிலையிலே அந்த பட்டியல் இருக்கும், அல்லது என்ன செய்ததென்றே தெரியாத ஒரு மூடலான நிலையில நம்முடைய நேர காலங்களை, மிக பெருமதி வாய்ந்த இந்த நேரங்களை, காலங்களை நாம் கழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நிலையில் ஒரு முஃமினுக்கு தன்னுடைய நேரத்தை கழிக்க முடியாது. இஸ்லாம் இந்த காலம் எந்த அளவுக்கு பெருமதி வாய்ந்தது என்பதை பல இடங்களில் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது, பல இடங்களில் நமக்கு அதனுடைய பெருமதியை எடுத்து சொல்லி இருக்கிறது. அல்லாஹ் சொல்வதாக, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தசுப்பு தஹ்ர, நீங்கள் காலத்தை ஏசாதீர்கள், காலம் நானாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வாசகத்திலே இருந்து இந்த காலத்தின் பெருமதியை நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இந்த காலத்தின் பெருமதியை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் வரக்கூடிய நபிமொழியிலே தெளிவாக நமக்கு சொன்னார்கள். எம்முடைய நேரங்கள் பெருமதி வாய்ந்தது என்ற சிந்தனை
ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். அவன் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் பெருமதி வாய்ந்தது. அல்லாஹ்வின் விருப்பத்திற்குரிய அடிப்படையில் அந்த நேரங்களை கழிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே ரசூலுல்லாஹ் நமக்கு அழகாக வழிகாட்டுகிறார்கள். ஐந்து விடயங்கள் வருவதற்கு முன்னால அந்த 5 விடயங்களையும் நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஷபாபக கப்ல ஹரமிக், உங்களுடைய வயோதிபத்துக்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த வாலிபம், அந்த காலம் சுழன்று செல்லக்கூடிய அந்த காலத்தின் சுழற்சியிலே நாம் வாலிபத்தை எப்படி கழித்தாலும் அந்த வாலிப வயதை அடைந்து அந்த வாலிப வயதிலிருந்து வயோதிபத்துக்கு நாம் செல்லத்தான் போகிறது. அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் அந்த வாலிப காலத்தின் பெருமதியை ஒரு வாலிபன் உணர்ந்து எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை ரத்தின சுருக்கமாக சொல்லி காட்டுகிறார்கள். நீங்கள் வயோதிபத்துக்கு முன்னால உங்களுடைய வாலிபத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். அது மாத்திரமல்ல, வஸிஹதக கப்ல ஸகமிக், அதாவது உங்களுடைய ஆரோக்கியமான காலம் இருக்கிறதே அந்த காலத்தை உங்களுடைய ஆரோக்கியம் அற்ற நோயுற்ற அந்த காலத்துக்கு முன்னால உங்களுடைய ஆரோக்கியத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலம் எமக்கு 10 வருடமாக இருக்கலாம், அல்லது 5 வருடமாக இருக்கலாம், அல்லது ஒரு சில மாதங்களாக இருக்கலாம். எமக்கு நாளைய தினம் என்ன நோய் வருகிறது, எமக்கு அமல் செய்வதற்கு பள்ளி வாயிலுக்கு வர முடியாத எந்த நோய் வருகிறது, எமக்கு எழுந்து நிற்க முடியாத எந்த நோய் எனக்கு வரப்போகிறது என்ற நாளைய அறிவு அல்லாஹ்வினிடத்தில் மாத்திரம் இருக்கிறது. அந்த நிலையில் இருக்க ரசூலுல்லாஹ் அந்த ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த காலத்தின் பெருமதியை ஒரு மனிதன் உணர்ந்து அவன் அந்த காலத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் எப்படி சுருக்கமாக சொன்னார்கள் என்பதை பாருங்கள். வஸிஹதக கப்ல ஸகமிக், உங்களுக்குரிய நோய் வருவதற்கு முன்னால அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். எத்தனையோ நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்கிறோம், எத்தனையோ நோயாளிகளை நாங்கள் பார்க்க செல்கிறோம். எனக்கு நான் அந்த நேரத்தில் இப்படியெல்லாம் செய்ய கிடைக்க இல்லை, திடீரென நோயாளி ஆகிட்டேன், எனக்கு வர முடியல என்ற எத்தனை ஆதங்கங்கள், எத்தனை கவலைகள், எத்தனை கைசேதங்கள் எமது காதுகளை கடந்து செல்கிறது. சகோதரர்களே, சிந்தனை செய்து பாருங்கள். தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வகினாஅக கப்ல ஃபக்ரிக், அதே போன்று உங்களுக்குரிய செல்வ செழிப்பான ஒரு காலம் இருக்கும், உங்களுக்கு செலவுகள் குறைந்த நிலையில் இருக்கும் ஒரு காலம் இருக்கும். உங்களுக்கென்று சோதனையின் அடிப்படையில் உங்களுக்கான வறுமை வருவதற்கு முன்னால உங்களுடைய அந்த செல்வ செழிப்பான காலத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள். அது சிறிய ஒரு காலமாக இருக்கும். சுருக்கமாக இந்த செய்திகள் அனைத்தும் எங்களுக்கு எங்களுடைய காலத்தின் பெருமதியை உணர்த்துகிறது. ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்வில் அவனுடைய நேரங்கள் பெருமதியானது என்பதை ஒரு அடிப்படையான அறிவாக அவன் பெற்றிருக்க வேண்டும் என்பதை சொல்கிறது. தொடர்ந்து சொன்னார்கள், உங்களுடைய அந்த ஓய்வு நேரத்தை உங்களுக்கான வேலை பளுவான நேரத்துக்கு முன்னால நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள். அல்லாஹு அக்பர். சிந்தனை செய்து பாருங்கள், இன்றைய காலத்தில் நாம் எத்தனை பேர் அல்லாஹுவுக்கு விருப்பமான அல்லாஹுவினுடைய மாளிகைகளுக்கு வந்து அவன் மீது கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதற்கு கூட முடியாத பிஸியான ஒரு லைஃப்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிந்தனை செய்து பாருங்கள், எத்தனை பேர் நான் எத்தனையோ முறை நினைக்கிறேன் குர்ஆனை ஓதணும் என்று, எத்தனையோ முறை நினைக்கிறேன் பள்ளியில் நடக்கிற தஃப்சீர் வகுப்புகளில் கலந்து கொள்ளணும் என்று, ஆனா முடியல, வேலை முடியதில்லை, என்னுடைய நேரம் அப்படியே முடிஞ்சிடுது, வேலைகள் அப்படியே ஏஞ்சி இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் நம்மில் அதிகமானவர்களாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த நேரத்தை பெருமதியை உணர்ந்து அல்லாஹ்வின் விருப்பத்திற்குரிய அடிப்படையில் அந்த நேரத்தின் பெருமதியை உணர்ந்து நாம் செயலாற்றுவது நம்முடைய மிக பொறுப்பான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. வஹயாத்தக கப்ல மௌத்திக், உங்களுடைய மரணத்துக்கு முன்னால உங்களுடைய அந்த வாழ்வை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அனைத்து பகுதியும், இந்த அனைத்து செய்தியும் எமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? எங்களுடைய நேரம் மிக பெருமதியானது, எங்களுடைய காலம் மிக பெருமதியானது. அவைகளை நாம் வீணாக கழிக்க கூடாது.
வீணாக கழிக்க முடியாது. அதை பற்றி நிச்சயம் மறுமையில் அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்பான். அது மாத்திரமல்ல, அந்த நேரம் அல்லாஹுவின் விருப்பத்திற்குரிய அடிப்படையில் அந்த நேரங்கள் கழிக்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. அதற்கான எத்தனையோ ஏற்பாடுகளையும் எத்தனையோ சிறப்புகளையும் எமக்கு வாரத்தில் ஒரு முறை இந்த ஜும்ஆவுடைய தினத்தை சிறந்த தினம் என்று குறிப்பிட்ட சில அமல்களுக்குரிய சிறப்புகளை எமக்கு அடையாளப்படுத்துகிறது. மாதத்தில் வருடத்தில் ஒரு முறை ரமலானை அல்லாஹ் தருகிறான். அதுபோல அல்லாஹ் அல் குர்ஆனில் சூரா தௌபாவினுடைய 36வது வசனத்தில் சொல்கிறான், இன்ன இத்தத்தஷ் ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ்வினுடைய ஏட்டிலே மாதங்களின் எண்ணிக்கை 12ஆக இருக்கிறது. எப்பொழுதிருந்து யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். இந்த வானம் பூமி படைக்கப்பட்டதிலிருந்து மாதங்களின் எண்ணிக்கை 12ஆக இருக்கிறது. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அந்த 12 மாதங்கள்ல 4 மாதங்களை அல்லாஹ் சங்கை மிகு மாதங்களாக ஆக்கியிருக்கிறான். அந்த சங்கையான மாதங்கள் என்று அல்லாஹ் ஏன் ஆக்கியிருக்கிறான்? ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில், ஒரு முஃமின் தன்னுடைய நேரத்தை பெருமதி வாய்ந்தவனாக உணர்ந்து விட்டால் அடுத்த படி அவனை என்ன செய்வான் தெரியுமா? இந்த நேரத்தை நான் எப்படி அல்லாஹ்வின் விருப்பத்திற்குரிய அடிப்படையில் செலவழிப்பது, அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பதில், தொழுகையை நிலைநாட்டுவதில், வேறு மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விடயங்களில் எமது நேரத்தை ஒதுக்குவதில் எமது காலம் எப்படி அதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்று ஒரு முஃமின் தேட துவங்குவான். வருடத்தில் 3இல் 1 பகுதியை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நமக்கு சங்கை மிகு மாதங்களாக அடையாளப்படுத்தி இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு அழகாக தெளிவாக சொல்லி காட்டினார்கள். அந்த மாதங்கள் என்ன என்பதை சொல்லக்கூடிய நேரத்தில் தொடர்ந்து வரக்கூடிய, அடுத்தடுத்து வரக்கூடிய துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா 2 மாதங்களையும் நாம் கடந்து விட்டோம். அடுத்ததாக தொடர்ந்து வரக்கூடிய முஹர்ரம் மாதத்தை அடைந்திருக்கிறோம். இவைகள் அனைத்தும் சங்கை மிகு மாதங்கள். அடுத்ததாக ரஜப் மாதம் சங்கை மிகு மாதமாக அல்லாஹுவினால், அல்லாஹுவின் தூதரின் வஹியின் மூலம் எமக்கு அடையாளப்படுத்தப்பட்ட மாதங்களாக இருக்கிறது. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது உள்ளத்தில் எந்த அளவுக்கு இந்த மாதத்தை பற்றி ஒரு சிந்தனை இருக்கிறது, எங்கட மைண்ட் செட் எப்படி இருக்குது? எல்லா வருடத்தில் எல்லா மாதங்களையும் போன்று தொழில் செய்கிறோம், பள்ளி வாயிலுக்கு வருகிறோம், எல்லா வேலைகளையும் செய்கிறோம். இது சிறந்த மாதம் என்ற சிந்தனை ஒரு நாளில் 24 மணித்தியாலத்தில் எத்தனை விடுத்தம் நம்முடைய சிந்தனைக்கு இது சிறந்த மாதம், இது சிறந்த மாதம் என்ற சிந்தனையால் எமது உள்ளத்தை தட்டிக்கொண்டே இருக்கிறது. உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் எமது உள்ளம் அப்படியான சிந்தனைகளால் தட்டப்பட வேண்டும். அப்படியான சிந்தனைகள் எமக்கு ஒவ்வொருவருக்கும் வந்து போக வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த மாதங்கள் சாதாரணமான மாதம் கிடையாது. இந்த மாதத்தில் நாம் அடைந்திருக்கிற இந்த முஹர்ரமுடைய மாதம், அந்த மாதத்தினுடைய சிறப்பு ஏராளம் சகோதரர்களே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செய்தியை அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், மாதம் இரவுகளில் எந்த பகுதி மிக சிறந்தது, மாதங்களில் எது சிறந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இரவில் சிறந்தது இந்த இரவினுடைய நடுப்பகுதி, மாதங்களில் சிறந்தது முஹர்ரம் என்று அழைக்கப்படக்கூடிய அல்லாஹ்வினுடைய மாதமாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் மாதம் என்று 12 மாதங்களில் அல்லாஹ் ஒரு மாதத்தை சிறப்பித்து சொல்லி இருக்கிறான் என்றால், அவனுடைய பெயரோடு இணைத்து அந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை சொல்லி இருக்கிறான் என்றால் அது நிச்சயமாக இந்த முஹர்ரமுடைய மாதம் தான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பைத்துல்லாஹ் என்று நாம் ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கக்கூடிய பள்ளி வாயில்களை நாம் அல்லாஹ்வின் வீடு என்று, அல்லாஹ்வின்
அல்லாஹ்வின் பெயரோடு இணைத்து சொல்லி அதனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறோம். இப்படி வரலாற்றிலே அல்லாஹ்வினுடைய பெயரை இணைத்து அதனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்திய எத்தனையோ வாசகங்களை அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நமக்கு பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த மாதம் சாதாரணமான ஒரு மாதம் கிடையாது. இந்த மாதத்தை எமக்கு சிம்பிளாக சாதாரணமாக கழித்துவிட்டு செல்ல முடியாது. ஏதாவது ஒரு பாவம் நிகழ்வதற்கான ஒரு வாய்ப்பு அதாவது எமக்கு ஏற்பட்டால், அப்படியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் உடனடியாக இது முஹர்ரம் மாதம், இது அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் எமக்கு அநியாயத்தை தடுத்திருக்கக்கூடிய ஒரு மாதம். பாவங்கள் செய்வதன் மூலம் நான் அநியாயத்திலே விழுந்துவிடக் கூடாது. அல்லாஹ் இந்த மாதத்திலே ஃபலா தத்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், உங்களுக்கு நீங்களே அநியாயம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நான் அந்த பாவத்தை இந்த மாதத்தில் நெருங்க மாட்டேன். இந்த நன்மைகளை நான் முடியுமானவரை செய்யக்கூடியவனாக இருப்பேன் என்ற உறுதியோடு என்ற ஒரு ஆசையோடு ஆர்வத்தோடு அமல்களின் பக்கம் அதிகம் நெருங்கி வரக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அப்படித்தான் இப்படியான மாதங்களை பயன்படுத்துகிறோமா? இந்த மாதம் சிறந்த மாதம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க நாம் எப்படி இதனை நோக்குகிறோம்? இது எமது உள்ளத்தில் எந்த அளவுக்கு அதனுடைய பெருமதியை நாம் உணர்ந்திருக்கிறோம்? எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பிறந்த நாள் எமக்கு ஞாபகம் இருக்கிறது. மிக நெருக்கமான ஒருவர் மரணித்து விட்டால் அது எம்முடைய தந்தையினுடைய மரணம், எம்முடைய தாயினுடைய மரணம், எமது குடும்பத்தில் நெருக்கமான ஒருவருடைய மரணம் எப்பொழுது நிகழ்ந்தது, எத்தனை மணிக்கு மூத்தானாங்க, எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குது. எமது வாழ்வில் நாங்கள் விரும்புகிற ஏதாவது ஒரு செயல், ஏதாவது வியாபாரத்தில் அதிக லாபம் எதிர்பாராத விதமாக ஏற்பட்டால், எமக்கு கிடைத்தால் அதை வாழ்க்கையில் நாங்கள் மறக்க மாட்டோம். இப்படியான எல்லா தௌஃபீக்கையும், எல்லா சந்தர்ப்பங்களையும், நாட்டத்தையும், அந்த எல்லா அருக்குடைகளையும் நமக்கு அருளிய அல்லாஹ்வின் மாதம் என்று முஹர்ரம் மாதத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்க, அல்லாஹ்வின் மாதம் இது, அல்லாஹ்வின் அடியானாக நான் இருக்கிறேன், அல்லாஹ் கண்ணியப்படுத்த சொல்லி இருக்கிறான் என்றால், அல்லாஹ் சங்கைப்படுத்த சொல்லி இருக்கிறான் என்றால், எந்த அளவுக்கு நான் இந்த மாதத்தை சங்கைப்படுத்துகிறேன், எந்த அளவுக்கு பாவத்தை விட்டு நான் ஒதுங்கி இருக்கிறேன் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நிச்சயமாக சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய விதத்திலே பல கோணங்களில் நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். இபாதத்துக்களை அடையாளப்படுத்தினார்கள், குறிப்பாக நோன்பை அடையாளப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் யூதர்கள் அந்த தினத்திலே நோன்பு நோட்டிருப்பதை காண்கிறார்கள். யூதர்கள் நோன்பு நோட்டிருப்பதை காண ரசூலுல்லாஹ் இவர்கள் எதற்காக நோன்பு நோட்டிருக்கிறார்கள் என்று கேட்க, அதற்கு பின்னர் அந்த யூதர்கள் சொல்கிறார்கள், இந்த தினம், இந்த முஹர்ரம்ல இருக்கக்கூடிய ஆஷூரா என்று சொல்லக்கூடிய அந்த 10வது தினம் சாதாரணமான ஒரு தினம் கிடையாது. அது எமது மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு தினம். அந்த தினத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த கொடுங்கோல் ஆட்சியாளன் ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றினான். ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தையும் மூழ்கடிக்க செய்தான். இதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த நாளிலே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே நாங்கள் அந்த நோன்பை நோக்கிறோம் என்று அந்த சந்தர்ப்பத்திலே பதிலளிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா நபிக்கு இவர்களை விட நான் மிக நெருக்கமானவன் என்று அந்த தினத்திலே சஹாபாக்களுக்கு நோன்பு நோக்க ஏவினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நோன்பு நோற்றல் என்பது மிக சிறப்பான ஒரு மாதத்தை, ஒரு விடயத்தை கண்ணியப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட மிக முக்கியமான, கடைபிடிக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு நடைமுறை என்பதை நாம் யாராலும் மறுக்க முடியாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தினுடைய சிந்தனை, எம்முடைய நேரங்களுடைய பெருமதி
நாம் உணர்ந்து செயல்படுவோமாக இருந்தால், இந்த மாதத்தின் பெருமதியை அல்லாஹுவின் மாதம் அல்லாஹ் சங்கைப்படுத்தி இருந்தால், அல்லாஹின் அடியானாகிய நான் நிச்சயம் அதற்கு கவனம் செலுத்துவேன் என்ற சிந்தனையோடு நமது நடவடிக்கைகளை நாம் அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக அது எம்மை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள அந்த செயல்பாடுகளே போதுமானதாக இருக்கும் சகோதரர்களே. எனவே இந்த மாதத்தின் பெருமதியை நாம் உணர்ந்து கொள்வோம். இதனுடைய தொடரை இரண்டாவது ஹுத்பாவிலே நாம் பார்ப்போம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅத அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தில் நோக்கக்கூடிய அந்த ஆஷூரா தாசுஆ என்று சொல்லக்கூடிய இந்த நோம்பினுடைய சிறப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபர்லான நோன்புக்கு பின்னால கடமையான ரமலான்ல நான் நோக்கக்கூடிய இந்த ஃபர்லான நோன்புக்கு பின்னால இருக்கக்கூடிய சிறந்த நோன்பு இந்த ஆஷூராவுடைய நோன்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோம்பினுடைய மகத்துவத்தை, சிறப்பை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். தொழுகைகளில் ஃபர்லான தொழுகைக்கு பின்னால இருக்கிற சிறந்த தொழுகை இரவு தொழுகை என்று அந்த ஹதீஸிலே தொடராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஹிஜ்ரி முதலாம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது மக்கமா நகரிலே குறைஷிகள் கூட இந்த தினத்திலே நோன்பு நோக்கக்கூடிய வழக்கம் இருந்தது என்பதை ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறிவிப்பிலே நாம் பார்க்கிறோம். அதே போன்று ரசூலுல்லாஹ் மதீனா நகருக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்னொரு சாரார் நோன்பு நோற்றிருப்பதை காண ரசூலுல்லாஹ் நோன்பை நோக்க அந்த சஹாபாக்களுக்கு ஏவினார்கள் என்ற செய்தியும் எமக்கு இந்த நோம்பினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. அதற்கு பின்னர் ரசூலுல்லாஹ் இது யூதர்கள் நோன்பு நோக்கக்கூடிய தினமாக, யூதர்களுக்கு ஒப்பாக இருக்கிறதே என்ற ஒரு கேள்வியில ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். சுருக்கமாக சொல்கிறேன் அன்பார்ந்த சகோதரர்களே, நான் உயிருடன் இருந்தால் அடுத்த வருடம் நான், அதாவது 9வது தினத்திலும் அந்த நோன்பை அடுத்த வருடம் நான் நோப்பேன் என்று அந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படையின் காரணத்தினால 9-10 நாட்களில் நோன்பு நோற்பதை ரசூலுல்லாஹ் நமக்கு சுன்னத்தாக்கி இருக்கிறார்கள். இந்த நோம்பினுடைய பெருமதி என்ன, இந்த நோம்பினுடைய மகத்துவம் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது கேட்கிறார்கள், அதாவது யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நோம்பினுடைய சிறப்பு என்ன, நோன்பை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நீங்கள் கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் வர இருக்கிற ஒரு வருடத்தினுடைய சிறிய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் அரஃபாவுடைய நோம்பின் காரணத்தினால. ஆஷூராவினுடைய நோன்பை பற்றி கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூராவினுடைய நோம்பினுடைய சிறப்பை சொன்னார்கள். எப்படி என்றால், கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் இந்த நோம்பின் காரணமாக மன்னிக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, எமக்கு மத்தியில் சர்வ சாதாரணமாக இந்த காலத்தில் எமக்கு மத்தியில் பாவங்கள் நிகழ்கிறது. சிறிய பாவங்கள், என்னென்ன பாவங்கள் என்று பட்டியல் போட முடியாத அளவுக்கு அதிகபட்சமாக நம்மை பாவங்கள் கடந்து செல்கின்றன. மிக முக்கியமாக நம்முடைய மொபைல் போன்கள் மூலம் பாவங்கள் அதிகமாகவே நடைபெறுவதை பார்க்கிறோம். நாம் பாதையில் நடந்து செல்லும் போது பாவத்துக்கு உள்ளாகிறோம். நம்முடைய கையில் இருக்கும் கையடக்க தொலைபேசிகள் மூலம் பாவத்துக்கு உள்ளாகிறோம். நண்பர்களோடு சேர்ந்து ஒரு சுற்றுலா சென்றால் ஒரு பாவங்களை சர்வசாதாரணமாக செய்ய வேண்டிய ஒரு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பாவங்கள், சிறிய பாவங்கள் பட்டியலிட முடியாத அளவுக்கு எம்மால் நடைபெறுகிறது என்றால் நாம் எந்த அளவுக்கு கரிசனையோடு இந்த நோன்புகளை நோற்று அந்த பாவங்களை நாம் கழித்துக் கொள்ள வேண்டும். நாம் எந்த அளவுக்கு விழிப்போடு இப்படியான நோன்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது மாத்திரமல்ல, இந்த நோன்புக்கான சிறப்பை எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த சஹாபாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் என்றால், இந்த நோன்பை அந்த காலத்தில் இருந்த சிறுவர்களுக்கு நோட்க செய்து அதற்கு பின்னர் அந்த சிறுவர்கள் அந்த நோன்பு திறக்கும் நேரத்துக்கு முன்னால் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக விளையாட்டு பொருட்களை
கொடுத்து அவர்களுடைய சிந்தனையை மாற்றக்கூடிய அளவுக்கு சிறியவர்களையும் தன்னுடைய வீட்டில் இருக்கும் பெண்களும் இந்த நோன்பை எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தி கடைபிடித்தார்கள் என்பதை எமக்கு வரலாறு ஹதீஸ்கள் மூலம் சொல்லிக் கொண்டிருக்கிறதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த நோன்பு எம்மால் தவறவிடப்பட்டுவிடக் கூடாது. நாம் இப்படியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி எம்முடைய பாவங்களை நாம் மறுமையில் குறைத்துக் கொள்வதற்கான முயற்சியை மரணத்துக்கு முன்னால் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எத்தனையோ மகிழ்ச்சிகரமான சந்தர்ப்பங்களை, மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளை நாம் சந்திக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, திருமண வைபவங்கள், நெருக்கமானவர்களோடு, அன்பான நேசத்துக்குரியவர்களோடு எத்தனையோ சுற்றுலாக்கள், இன்னும் பல பல மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகள் எம்மை கடந்து செல்கிறது. ஆனால் அந்த நிகழ்வுகளை எம்மோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த நிலைமைகளை அத்தோடு நாம் மறந்து விடுகிறோம். அந்த ஒவ்வொரு நிகழ்வும் எம்மை எந்த ஒரு மனிதருக்கும் எமக்கு எந்த ஒரு மனிதராலும் எமக்கு உதவ முடியாத மண்ணறையின் பக்கம் நான் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் என்ற அந்த சிந்தனை எமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அந்த மண்ணறையில் எமக்கு உதவ முடியுமான ஒன்று எமது இபாதத்துக்கள் தான். நாம் இப்படியான நாட்களை பயன்படுத்தி, இப்படியான சிறப்பான மாதங்களை பயன்படுத்தி எப்படியெல்லாம் அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டு அமல்களை செய்கிறோமோ, இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்ட அடிப்படையில் எமது இபாதத்துக்களில் நாம் இபாதத்துக்களை நிறைவேற்றுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த மீசான் கனமானதாக அமையும். எந்த அளவுக்கு அந்த மீசான் கனமாகிறதோ அந்த அளவுக்கு எமக்கு மறுமை வெற்றிக்கு, சுவனச்சோலை எமக்கு சொந்தமாகுவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும் என்பதை எமது உள்ளத்தில் அடிக்கடி எமக்கு வந்து போகக்கூடிய, நினைவுக்கு வந்து போகக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அதாவது மிக கவலைக்கிடமான நிலை, இந்த 10வது நாள்ல, இந்த முஹர்ரம் மாதத்தில் இஸ்லாம் அனுமதிக்காத, இஸ்லாமிய வரம்புகளை மீறிய அல்லாஹ் தெளிவாக ஃபலா தத்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், உங்களுக்கு நீங்களே அநியாயம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி இருக்க, இந்த மாதத்திலே சிலர்கள் கொண்டாட்டங்களை அரங்கேற்றுகிறார்கள், இந்த மூட நம்பிக்கைகளை அரங்கேற்றுகிறார்கள். அதாவது வழிகட்ட ஷியாக்களுடைய, அதாவது ஷியாக்களுடைய செயல்பாடுகளை எமது சமூகத்திலே அறியாமையின் காரணத்தினால, சரியாக வழிகாட்டப்படாமையின் காரணத்தினால அரங்கேற்றுகிறார்கள். அதாவது எத்தனையோ செயல்பாடுகளை நாம் பார்க்கிறோம். அதாவது கணவன் மனைவியோடு இந்த 10 நாட்களிலும் ஒன்று சேரக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது. அதே போன்று இப்படியான இந்த 10வது நாளை ஒரு மகிழ்ச்சியாக, அதாவது உணவு பரிமாறி கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக, துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய பிரமத கலாச்சாரத்தின் அடிப்படையில் துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு தினமாக இந்த தினத்தை அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் சமூகத்தில் சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் இது மாத்திரமல்ல, அந்த சாரார், அதாவது தனக்கு தாமே தம்முடைய மார்பு தட்டி கொள்ளக்கூடிய, தம்மை தாமே காயப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இந்த நாள்ல தான், இந்த ஆஷூரா என்று சொல்லக்கூடிய 10வது தினத்தில தான் இஸ்லாம் உங்களுக்கு நீங்களே அநியாயம் இழைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி இருக்க, அந்த குர்ஆன் வசனத்துக்கு நேரடி மாற்றம் செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த அளவுக்கு ஒரு அபாயகரமான நிலை! இவர்கள் யார்? இந்த ஷியாக்கள் யார்? இவர்களை பற்றிய தெளிவு எனக்கு என்ன இருக்கிறது? அவர்களுடைய கொள்கை என்ன? அவர்களுடைய கோட்பாடுகள் என்ன? அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன என்ற ஒரு அறிவு எமக்கு இருக்கிறதா? அந்த வழிகட்ட சிந்தனைகளின் பக்கம் எம்முடைய சிந்தனை சென்றுவிடக் கூடாது. அவர்களை எந்த வகையிலும் ஈர்க்கப்பட்டு விடக்கூடாது என்ற சிந்தனை எம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா? அதனை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரத்தை நாம் ஒதுக்குகிறோமா? அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வரம்புகளுக்கு அப்பாற்பட்டு இந்த மாதத்தினுடைய கொண்டாட்டங்களை நாம் நிறைவேற்றாமல், இஸ்லாம் எப்படி இந்த மாதத்தை நோன்புகள், அமல்கள் மூலம் அலங்கரிக்க சொல்கிறதோ அந்த அடிப்படையில் இந்த மாதத்தை அலங்கரிக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். வல்லவர் ரஹ்மான் அனைவர்களுக்கும் இந்த மாதத்தை, சங்கையான இந்த மாதத்தை பரிபூரணமாக இஸ்லாம் எப்படி பயன்படுத்துவதை விரும்புகிறதோ அந்த அடிப்படையில் பயன்படுத்துவதற்கான மனோநிலையையும் வாய்ப்பையும் மன உறுதியையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அதற்கான கூலியை
மறுமையிலே பூரணமாக தந்தருள்வானாக என பிரார்த்தித்தவனாக என்னுடைய ஹுதுபாவை முடித்துக் கொள்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் வலக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அக்மிஸ் ஸலாத்.